திருமலையில் பெருமாள் மலை மேல காட்சி தருகிறார். இந்த மலைக்கு பேர் என்ன அப்படின்னா சேஷாத்ரி அப்படின்னு பெயர். ஆதிசேஷ மலை அப்படின்னு பெயர். திருமலை மலைக்கு பேர் என்ன? ஆதிசேஷ மலை. சேஷாத்ரி அப்படின்னு பெயர். ஏன் சேஷாத்ரி அப்படின்னு பெயர் ஏற்பட்டது அப்படின்னா, பகவான் சீனிவாச பெருமாள், நாராயணமூர்த்தி, திருமால், வைகுந்தவாசன், பரந்தாமன் அவர் அங்கிருந்து பூமியில வந்து காட்சி கொடுக்க போகிறார். அதனால பார்க்கடல்ல அவர் எதுல படுத்துன்னு இருக்கார்? ஆதிசேஷன்ல தானே. அதனால அந்த ஆதிசேஷனே பூமியில மலையாக வந்து சீனிவாச பெருமாளை தாங்கிக் கொள்கிறாராம். எப்படி திருப்பார்கடல்ல பாம்பாக இருந்து அதுல பெருமாள் படுத்து கொண்டு இருக்கிறாரோ, படுத்துருக்கிற பெருமாளை பாம்பாக இருந்து ஆதிசேஷன் தாங்கிக் கொள்கிறாரோ, அதே போல ஸ்ரீனிவாச பெருமாள் நின்னுண்டு பூமியில காட்சி தரணும்னு வரும் பொழுது அந்த ஆதிசேஷனே திருமலை மலையினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீனிவாச பெருமாளை தன்னுடைய தோள்ல தாங்குகிறாராம். சொல்லும் போதே தோள்ல தாங்குகிறான்னு சொல்லியிருக்கேன். அப்ப அதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? மலையினுடைய உச்சியில ஸ்ரீனிவாச பெருமாள் இல்லை. உச்சிக்கு கொஞ்சம் கீழே இறங்கித்தான் ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சி தருகிறார். மலையினுடைய உச்சிக்கு போகணும்னா இன்னும் மலை மேலே ஏறணும்.